ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புக்ஸ் வாங்க போகலாமா? ஸோ பக்கத்தில் ஒரு புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு காலேஜில் பிளான் பண்ணி எல்லாமே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோனமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தென் ரெடி ஆகியாச்சு. ஃபைனல் அவுட்லுக் இது தான். தென் எல்லோரும் வேனில் ஏறி ஒரு நியர்லி ஒரு 30 to 40, 50 மெம்பர்ஸ் இருப்போம். ஸோ எல்லாருமே புக் ஸ்டாலுக்கு வேனில் ஏறி போய்கிட்டு இருந்தோம். அண்ட் அந்த போகிற வழியில் இந்த கடையெல்லாம் பார்க்கும்போது திருப்பூரில் இந்த கடையெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஹாஸ்டல்லே இருந்துட்டு இந்த கடையெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசாக இருக்குது. தென் எல்லாருமே புக் ஸ்டால் போட்ட இடத்துக்கு வந்துவிட்டோம். இது ஒரு மண்டபத்தில் தான் போட்டிருந்தாங்க. மண்டபமாக இல்லை ஏதோ சம்திங் ஒரு பெரிய குடோன் மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் போட்டிருந்தாங்க. திருப்பூர் புத்தக திருவிழான்னு போட்டிருந்துச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளார கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு புக் ஸ்டாலாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஐம் நாட் அ புக் ரீடர், நாட் அட் ஆல் அ ரீடர். பட் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய புக்ஸ் இருந்துச்சு. தமிழ்லையும் நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அந்த புக்ஸ்லாம் என்னென்னு உண்மையாகவே தெரியலை. அண்ட் யோகா அந்த மாதிரி சம்மந்தமாக நிறைய புக்ஸ் இருந்துச்சு. இந்த மண்டலா ஆர்ட் புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதில் நம்ம நிறைய கலரிங் பண்ணி நல்லா விளையாடலாம். நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், லவ் ஃபார் இம்பர்ஃபெக்ட் திங்ஸ் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து எனக்கு படிக்க பிடிக்கும். ஆனால் வந்து இந்த ஸ்டோரி புக்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து நான் ரீட் பண்ணலாம் மாட்டவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி வச்சு புக்ஸ் இருந்தால் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இங்கே வந்திருந்தோம். இந்த சைக்காலஜி ஆஃப் மனி, ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் ரீட் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாசிட்டிவ் திங்கிங், 7 ways to change your mind. ஸோ இந்த புக்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து உங்கள் லைஃப்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய புக்ஸ் பார்க்கவே அதோட கவர்ஸ் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அண்ட் சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான அந்த மரத்துலலாம் செஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக இனோவேட்டிவாக செஞ்சு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இந்த புக் வாங்கினா. இதை பார்க்க எனக்கு இது ஓகேவா, அதை வாங்கட்டுமான்னு கேட்டா என்கிட்ட. எனக்கு உள்ளார பார்க்க எனக்கே ரொம்ப டெம்ப்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தென் ரிட்டர்ன் வந்தாச்சு. எந்த புக்குமே வாங்கலையே நம்ம இன்னைக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃபைனலாக வரும்போது லைட்டாக திரும்பி பார்க்கும்போது நிறைய புக்ஸில் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப யோசிச்சிட்டே வரும்போது திரும்பி பார்க்கும்போது பார்த்தா இந்த புக் 2 இருந்துச்சு. இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் வாங்கிட்டேன். சரி இதை நச்சு படிக்கணும்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.